ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸான டோக்கியோ ரெவெஞ்சர்ஸ் சீசன் 2 எபிசோட் 13, அதாவது ஃபைனல் எபிசோடு தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த எபிசோடோட எண்டிங் மட்டும் கொஞ்சம் ஒரு புரியாத புதிராகவே இருக்கும். அதை நீங்களே பார்த்து புரிஞ்சுக்கிட்ட ட்ரை பண்ணுங்க. நான் எதுவோ சொல்ல விரும்பல. வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டோக்கியோ ரெவெஞ்சர்ஸ் சீசன் 1 எபிசோட் 37, அதாவது ஃபைனல் எபிசோட். நவுட்டோ வந்து மைக்கியை ஷோட் பண்ணுறான். ஒரு வழியா என்னோட கஷ்டங்களுக்கு ஒரு முடிவு வந்துடுச்சு. டக்குமிச்சி, உன்னோட கை ரொம்பவே இதமா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோவோட கையிலேயே மைக்கி இறந்து போறான். இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ ஒரு சீரியஸான முடிவை எடுக்கிறான். இப்போ 2006 காமிக்கிறாங்க. அடைச்சா அந்த மலை எப்பதான் நிக்குமா, எரிச்சலா இருக்கு அப்படின்னு சீஃபியோ போயிட்டு இருந்தா பார்க்ல யாரோ டயரை போட்டு குத்திட்டு இருக்காங்க. என்ன பண்ணிட்டு இருக்கா டகமிச்சி அப்படின்னு சீஃபியோ கேட்கவும், நீ என்ன பண்ற அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நான் அந்த வழியா போயிட்டு இருந்தேன், ஏதோ ஒரு இருக்கேன் டயரை போட்டு குத்திட்டு இருக்கானு பார்க்க வந்தேன் அப்படின்னு நம்ம சொல்லவும், சீஃபியோ விளையாடுறதுக்குலாம் எனக்கு நேரம் இல்ல, நான் இப்போ ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கேன், ஏன்னா அப்பதான் நான் ஸ்ட்ராங்கா மாற முடியும், என்ன நான் ஸ்ட்ராங்கா மாறலன்னா என்னால ஃபியூச்சரை சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அப்ப நீ ஃபியூச்சர்ல இருந்து வந்து டாக்கமிச்சியா அப்படின்னு சீஃபியோ கேட்கவும், நம்ம ஹீரோ எல்லாத்தையும் சொல்றான், என்னது எல்லாரும் இறந்துட்டாங்களா, மைக்கி தான் எல்லாரையும் கொன்னானா அப்படின்னு சீஃபியோ கேட்கவும், ஆமா அதனால தான் நான் ஸ்ட்ராங்கா மாறணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, டயரை குத்துனா எப்படிடா ஸ்ட்ராங்கா மாறுவேன், நீ என்ன குழந்தையா அப்படின்னு சீஃபியோ கலாய்க்கிறான். ஃபியூச்சர்ல நான் டோமானை விட்டு போனதுனால தான் இது எல்லாமே நடந்திருக்கு, நான் டோமான்லேயே இருக்கணும்னா அதுக்கு நான் ரொம்பவும் ஸ்ட்ராங்கா மாறி ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ அவன் கையில ரத்த வர லெவலுக்கு அந்த டயரை போட்டு குத்திட்டு இருக்கான். அந்த டயர் ஃபுல்லாவே ரத்தமா இருக்கு. நீ இன்னைக்கு ஃபுல் டேவும் இதேவா குத்திட்டு இருந்த அப்படின்னு சீஃபியோ கேட்கவும், நம்ம ஹீரோ திரும்பவும் அந்த டயரையே போட்டு பஞ்ச் பண்ணிட்டு இருக்கான். இப்படியே பண்ணினா உன் நக்கிள்ஸ் வந்துடும், அப்புறம் நீ லைட்டா கூட ஸ்ட்ராங்கா இருக்க முடியாது அப்படின்னு சீஃபியோ சொல்லவும், நான் என்ன பண்ணா ஃபியூச்சர்ல எல்லாம் சேஞ்ச் ஆகும், என்னால எப்படி மத்தவங்களை காப்பாற்ற முடியும், அவ யாரு கொன்னது, மைக்கி ஏன் எல்லாத்தையும் கொல்லணும் அப்படின்னு நம்ம ஹீரோ டென்ஷனா இருக்கவும், சீஃபியோ போயிட்டு நம்ம ஹீரோவை ஸ்டாப் பண்றான். நான் எத்தனை தடவை ட்ரை பண்ணாலும் எல்லாரும் இறந்து போயிட்டாங்க, எனக்கு அவங்கள எப்படி காப்பாற்றணும்னு தெரியல சீஃபியோ, எனக்கு இது ரொம்பவே கடுப்பா இருக்கு, மைக்கி இதோ என் கைகளில் தான் அப்படியே இறந்து போனா, அது இன்னும் என் கண்ணுக்குள்ள அப்படியே இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ உட்காந்து அழுதுட்டு இருக்கவும், அது ஒரு ரொம்பவே மோசமான ஃபியூச்சர். ஆனாலும் உனக்கு ஒன்று தெரியுமா டாக்கமிச்சி, நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஏன் தெரியுமா, ஏன்னா திரும்பவும் என்னால் உன்னை மீட் பண்ண முடிஞ்சிருக்குல்ல, ஃபியூச்சர் டாக்கமிச்சியை திரும்ப பார்க்க மாட்டேன்னு நினச்ச தெரியுமா, என்ன பண்ணணுங்கிறத எனக்கு தெரிஞ்சிருச்சு, நம்ம மைக்கியை தோக்கடிக்கிறோம் அப்படின்னு சீஃபியோ சொல்லவோ, இது முட்டாள்தனமா இருக்காம உன்னை கொன்றுவா நம்ம ஹீரோ சொல்லவோ, எப்படி இருந்தாலும் அவன் என்ன கொல்ல தானே போறான், மைக்கி எல்லாரையுமே ஃபியூச்சரில் கொல்லுவான்னு நினைக்கிறத கேட்கும் போது எனக்கு செம கடுப்பா இருக்கு. மைக்கி ரொம்பவே டஃப், ஸோ அவனை யாருமே சீரியஸாக எடுத்துக்கிடல. பட் இன்வின்சிபிள் மைக்கி கூட டேரக்டாக சண்டை போட நம்ம 2 பேரும் இருக்கோம் அப்படின்னு சீஃபியோ சொல்லவும், நம்ம ஹீரோ கொஞ்சம் ஹாப்பி ஆகிறான். அட மழை விட்டுடுச்சு, தேங்க்ஸ் சீஃபியோ, இப்போ நான் கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்றேன். மைக்கி ரொம்பவே டஃபா, அவனை எப்படி தோக்கடிக்கிறது, மைக்கி என்ன விடவோ டிஃப்ரெண்டான லெவல்னு இத்தனை நாள் நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் அதை உண்மை கிடையாது, அவனும் என் ஃப்ரெண்டு தான். பாஜி டோமனை விட்டு போனப்போ மைக்கி வாழ்களாவை தோக்கடிக்கணும்னு நினைக்கல, பாஜியை ஜஸ்ட் திரும்ப கொண்டு வரணும்னு தான் நினைச்சான். மைக்கி எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸ்க்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுக்கான், எனக்கும் அதே மாதிரி தான். அவன் கஷ்டப்படுறான்னா நான் அவனுக்கு என்னால் முடிஞ்ச சப்போர்ட்டை கொடுப்பேன். இந்த தடவை மைக்கிக்கு தேவைப்படுறப்போ நான் அவன் கூட இருப்பேன். நான் டோமானோட லீடரா மாறுற வரைக்கும் ஃபியூச்சருக்கு கண்டிப்பா திரும்ப போக போறதில்ல அப்படின்னு நம்ம ஹீரோ ஒரு முடிவெடுக்கிறான். மைக்கி அண்ட் உங்க எல்லாருக்காகவும் கைஸ், இதுதான் என்னோட ஃபைனல் ரிவெஞ்ச், இதை நம்ம பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நான் அவன் கூட இருப்ப பார்ட்னர் அப்படின்னு சீஃபியோ சொல்றான். ஐயோ கையெல்லாம் எரியுது அப்படின்னு நம்ம ஹீரோ கத்தவோ, முட்டாள்தனமா டயரை போட்டு பஞ்ச் பண்ணா அப்படிதான் இருக்கும், நம்ம பேசிய மைக்கியோட மனசெல்லாம் மாத்திர முடியாது அப்படின்னு சீஃபியோ சொல்லவும், எனக்கு தெரியும் இது கண்டிப்பா ஒரு வார் தான், ஹே எனக்கு தெரிஞ்சு போச்சு, நான் ஏதாச்சும் ஒரு ஆசமான விஷயமா பண்ணா எல்லாரும் என்ன மதிப்பாங்க, டோமான்ட் நான் லீடர் ஆயிடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். மைக்கி ஏன் அப்படி மாறினான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி சீஃபியோ யோசிக்கவும், ஆனா அது இன்னும் 12 வருஷத்துக்கு அப்புறம் எந்த ஒரு விஷயம் அவனை இவ்வளவு மோசமா மாத்துச்சுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கவோ, கண்டிப்பா ஏதாச்சும் அவனை ட்ரிகர் பண்ணிருக்கோம் அப்படின்னு சீஃபியோ சொல்றான். ஆமா கீசுக்கு என்னன்னா லாஸ்ட் டைமா நான் பெருசா சேஞ்ச் பண்ண விஷயமே கீசுக்கு டோமானை விட்டு போனதுதான் நம்ம ஹீரோ சொல்லப்போ, அப்படின்னா மைக்கிக்கு கீசுக்கு கூட இருக்கிறது அவசியம்னு சொல்ல வரியா அப்படின்னு சீஃபியோ கேட்கவோ, தெரியல, ஆனா இதுக்கு முன்னாடி இருந்த டைம்லைன் எல்லாத்துலயும் கீசுக்கு தான் டோமானோட மோசமான பர்சனா இருந்தான், கீசுக்கு பிரிஞ்சு போனதுதான் மைக்கி இந்த மாதிரி மாறதுக்கு ஒரு ட்ரிகரா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோவோ சீஃபியோவோ கீசுக்கு ஏதோ ஒன்று தெரியும், அதை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இப்போ வேற ஒரு பெரிய கேங்கோட லீடர் காமிக்கிறாங்க. கேசுக்கு அதுல போய் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நிக்கிறான். நம்ம கேங் கிட்ட ஏர் டர்புலன்ஸ் இருக்கு, ஆமா நீ எதுக்காக எங்க டீம்ல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிற அப்படின்னு அந்த லீடர் கேட்கவும், நான் பழி வாங்கணும் அப்படின்னு கீசக்கி சொல்றான். டோமானோட மிகப்பெரிய அண்ட் கடைசி பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு போடுறாங்க. நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் ஆனா ஆக்கணும் மத்தவங்களோ இப்ப ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ ரோட்ல போற ஒருத்தன் தெரியாதனமா ஒருத்தனை இடிச்சிருந்தான். டேய் மேல இடிச்சுட்டு சாரி கூட கேட்க மாட்டியா, நாங்கெல்லாம் யார் தெரியுமா, டோமான்ல இருக்கிற மெம்பர்ஸ், அதுல இவ யார் தெரியுமா, ஃபர்ஸ்ட் டிவிஷனோட அட்டாக் ஸ்குவாட் குவாஷிஜி அப்படின்னு சொல்லவும், மார்க்கெட்டோ பப்ளிக்ல எல்லாம் நம்ம நேமை யூஸ் பண்ணாதுப்பா அப்படின்னு காஷிஜி சொல்றான். அவனுங்க பயந்து ஓடிட்டாங்க. பட் புதுசா ஒருத்தவங்க வந்து, ஓ நீங்க எல்லாம் டோக்கியோ மாஞ்சிக்காங்க அப்படின்னு வந்து கேட்குவோம், நீங்க யார்டா அப்படின்னு நம்ம கேட்கறான். இன்னும் ஒரு அமைதியான நாள்ல அப்படின்னு சீஃபியோ பாக்குறான். டோமான் பாஸ் ஆகணும்னு நம்ம ஹீரோ டிசைட் பண்ணி 1 வாரம் ஆயிடுச்சு, என்ன பிளான் வச்சிருக்க டாகமிச்சி அப்படின்னு சீஃபியோ கேட்கவும், பிளான் ரொம்பவும் சிம்பிள், கேங்ஸ்டர் வேர்ல்டுக்கு டாப்பா நான் மாறணும்னா வா சீஃபியோ கிளம்பலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ அவனை ரயில்வே ஸ்டேஷன் கூட்டிட்டு போறான். அவன் வீட்டுல இருந்த புக்ல தான் சில விஷயங்களை நான் கத்துக்கிட்டேன், காணவாக தான் இது எல்லாத்துக்குமான கீ, நான் கேங்ஸ்டர் வேர்ல்டுக்கே பாஸா மாறணும்னா பெரிய கேங்கான யோகஹாமா கேங்க தோக்கடிச்சா போதும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு, சரிவா நம்ம போய் யோகஹாமாவை தோக்கடிக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ கூப்பிடுறான். சூப்பரா காமெடி பண்ற டாகமிச்சி, நீ போய் என்ஜாய் பண்ணிட்டு வா,
நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஃபியூச்சர் பாஸ் அப்படின்னு சீஃபியோ கலாக்கி போட்டு எல்லாம் ஃப்ரெண்டே இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போறான். யமகிஷி மாக்கட்டோ உங்களை யார் அடிச்சது அப்படின்னு சீஃபியோ பாக்குறான். இங்க பார்த்தா டோமானோட ஷிபியோ ஏரியாக்கு யோகோஹாமா கேங் மெம்பர்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க. ஹேர் ஸ்டைல பார்த்தாலே கேங் மெம்பரா இருப்பான்னு தோணுது. நீ கேங் மெம்பரா அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. ரெட் யூனிஃபார்ம்ல இருக்கிற சில பேர் தான் எங்களை அடிச்சு போட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு சொல்லவும் எங்க நம்ம ஹீரோ கிட்ட விசாரிச்சுட்டு இருக்காங்க. டேய் சொல்றா இவன் உங்க கேங் மெம்பரா அப்படின்னு சொல்லி ஆக்குன அடிச்சவனு விசாரிக்கிறாங்க. இல்ல அப்படின்னா ஆக்குன் போய் சொல்லி நம்ம ஹீரோவை காப்பாத்துறான். ஆக்குன் என்னாச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் அப்போ உனக்கு இவனுக்கு தெரியுமா இவனையும் அடிக்கடா அப்படின்னு நம்ம ஹீரோவை அடிக்க பார்க்கவும் டக்குனு சீஃபியோ வந்து நம்ம ஹீரோவை காப்பாத்திட்டு ஆக்குனை கூட்டிட்டு இங்க இருந்து போ அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோ ஆக்குனை கூட்டிட்டு கிளம்பா. சீஃபியோ தனியாலாம் நின்றுட்டு இருக்கான். அந்த கேங் மெம்பர்ஸ் நம்ம ஹீரோவையோ துரத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. என்னதான் சீஃபியோ வேற லெவல்ல ஃபைட் பண்ணாங்க. அந்த கேங்கன ஒருத்தன் வந்து சீஃபியோ அடிச்சிருந்தான். யோகோஹாமா கேங்கோட பிக் 4ல அவனும் ஒருத்தன். டோக்கியோ மாஞ்சிக்கு என் கதையை முடிக்கலாம் வாங்க அப்படின்னு நம்ம எல்லாரையும் கூட்டிட்டு போறான். என்ன நடக்குது இவங்கெல்லாம் ஏன் துரத்துறாங்க நம்ம ஹீரோக்கு எதுவுமே புரியல. டாகமிச்சி சீக்கிரம் எங்க வா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பில்டிங்குள்ள நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போறாங்க. கதவை போட்டி வச்சுட்டா அவனுங்க வரதுக்குள்ள பின்வாசல் வழியா தப்பிச்சு போலாம் அப்படின்னு நம்ம ஹீரோவும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் போறாங்க. சாரி டாகமிச்சி இது எல்லாமே என்னோட ஃபால்ட் தான். அவனுங்க எல்லாரும் யோகோஹாமா கேங்க சேர்ந்தவனுங்க. நாங்க டோமான சேர்ந்தவங்கன்னு சொன்னோன்னே அவங்க திடீர்னு எங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் சொல்லவும் அவங்க 300 பேர் இறங்கிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆக்கன் சொல்றான். 300 பேரா சீஃபியோவால தனியா சமாளிக்க முடியாது. கைஸ் நீங்க ஆக்கனை கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சீஃபியோவை காப்பாத்தலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ திரும்ப போறான். சீஃபியோ கண்டிப்பா உன்னால தனியா சமாளிக்க முடியாது. வெயிட் பண்ணி இதோ நான் வந்துட்டு இருக்கேன். அவன் எங்களை காப்பாத்துறதுக்காக அவனை சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டா அப்படின்னு நம்ம ஹீரோ போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவை பிடிச்ச ஒருத்தன் அடிக்கிறான். இப்ப நம்ம ஹீரோவை எல்லாரும் சேர்ந்து அடிச்சிட்டு இருக்கோம். ஆக்கன் வந்து அவனை அடிச்சு நம்ம ஹீரோவை ப்ரொடெக்ட் பண்றான். கேப்டன் மேல கை வச்சா சும்மா விட்டுருவோமா? நாங்க ஒன்னும் மேஜா மிடில் ஃபை கிடையாது. இப்போ நாங்க டோமான் ஃபர்ஸ்ட் டிவிஷன் மெம்பர்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. சீஃபியோவை ப்ரொடெக்ட் பண்ண நீ தனியா போகணும்னு அவசியம் இல்ல டாகமிச்சி. நாங்களும் கூட வரோம். ஏன்னா நம்மலாம் டோமான சேர்ந்தவங்க எப்போ விட்டு கொடுக்க மாட்டோம். 300 பேரா இருந்தாண்டா 3000 பேரா இருந்தாண்டா வாங்கடா மோதி பாத்திரலாம் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாருமே சேர்ந்து அங்க இருக்கிற எல்லா யோகோஹாமா மெம்பர்ஸையுமே ஒரு வழியா அடிச்சு போட்டுருந்தாங்க. ஆனா அவனுங்க கேங் மெம்பர்ஸ் வந்துட்டே இருக்காங்க. இதுக்கு மேல என்னால முடியல அப்படின்னு நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்பவே டயர்ட் ஆயிட்டாங்க. யாரா நீங்க எல்லாம் அந்த டெஞ்சுக்கு என்ன புது கேங் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். யோகோஹாமா ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் அப்படின்னு ஒரு ஜாக்கெட்டை போட்டு ஒருத்தன் அந்த இடத்துக்கு வரான். பார்த்தா கீசகி தான் அது. உனக்கு என்ன நடக்குதுன்னு எதுவுமே புரியல மை ஹீரோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்னது ஹீரோவா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கும் போது தான் ஷூட் பண்றதுக்கு ஒரு தடவை முன்னாடியும் மை ஹீரோ அப்படின்னு சொல்லி கீசகி அழுதுருப்பான். அப்படின்னா கீசகி அப்படின்னு நம்ம ஹீரோ எதையோ யோசிக்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. கீசகி எதுக்காக நம்ம ஹீரோவா எப்பவோ மை ஹீரோ அப்படின்னு சொல்லணும். அண்ட் நம்ம ஹீரோ டாகமிச்சி கீசகியை பத்தி இப்போ ஏதோ ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்கான். என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் சீசன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் சீசன் ரிலீஸ் ஆன உடனே கண்டிப்பா நான் அதை தமிழ் டப் பண்ணி போட்டுருவேன். ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். இன்னொரு புது அனிமையில ஃபர்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.